என் குழந்தைக்கு தேவையான புரத சத்து கிடைக்குதான்னு கவலையா இருக்கீங்களா? சைவ சாப்பாடு சாப்பிடுற குழந்தைங்களுக்கு தேவையான புரத சத்து எப்படி கிடைக்கும்னு நீங்க கவலையா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உண்மையிலேயே புரத சத்து நிறைந்த உணவுகள் நம்ம வீட்டிலேயே எத்தனையோ இருக்கு. புரத சத்து நிறைந்த உணவுகளை குழந்தைங்களுக்கு சுவாரஸ்யமா எப்படி கொடுக்கலான்னு சில யோசனைகள் நீங்க பார்க்கலாம். பருப்பை வேக வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து சூப்பா கொடுங்க. வழக்கமா செய்யற அடை மாவுல அரைச்ச பருப்பையும் சேர்த்து செய்யுங்க. இட்லி தோசை மாவு அரைக்கும் போது கொஞ்சம் துவரம் பருப்பு அல்லது பாசி பருப்பை சேர்த்து அரைக்கலாம். சோயா சங்ஸை வேக வச்சு அரைச்சு மசாலா கலந்து சின்னதா கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அரைச்ச சோயா சங்ஸை வேக வச்சு உருளைக்கிழங்கு கூட சேர்த்து சப்பாத்திக்கு உள்ள வைக்கிற பூரணமா பயன்படுத்திக்கலாம். சோயா சங்ஸை வழக்கமா செய்யற குர்மா மாதிரி செஞ்சு தோசைக்கு சப்பாத்திக்கு கொடுத்தா விருப்பமா சாப்பிடுவாங்க. பன்னீரை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி லேசா வறுத்து ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். பன்னீரை துருவி காய்கறிகளோட சேர்த்து சப்பாத்திக்கு உள்ள ஸ்டஃபிங்கா வச்சு கொடுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, பூசணி விதை, சூரியகாந்தி விதை லேசா வறுத்து பொடி செஞ்சு ஒரு டப்பால வச்சுக்கோங்க. இத பால், கஞ்சி, ஓட்ஸ் அப்படி இல்லைன்னா இட்லி தோசை பொடின்னு எதுல வேணாலும் கலந்து கொடுக்கலாம். இந்த நட்ஸ் பவுடரை பேரிச்சம்பழம், வெல்லம் சேர்த்து உருண்டையா பிடிச்சு லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சைவ உணவுகள்லயும் புரத சத்து நிறைய இருக்கு. பருப்பு வகைகள், சோயா, நட்ஸ், கீரைன்னு பல விஷயங்களை குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி தினமும் ஒரு உணவுப் பொருளை மாத்தி மாத்தி கொடுத்தாலே போதும். உங்க குழந்தை ஆரோக்கியமாவும் திடகாத்திரமாவும் வளருவாங்க.